கர்த்தரை தேடுகிறவர்களோடு கர்த்தருடைய கரம் எப்பொழுதும் அவர்களுக்கு நன்மையாகவே, ஜனங்களுக்கு கர்த்தருடைய கரம் நன்மையாகவே இருக்கிறது என்று எஸ்ரா சொல்லியிருந்தார். அதன்படியே கர்த்தருடைய கரம் எஸ்ராவுக்கு நன்மையாகவே நடந்தது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எஸ்ரா 8ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் 2 காரியங்களை இன்றைய வாழ்க்கைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எஸ்ராவின் உபவாசம், அடுத்தது எஸ்ராவின் விசுவாசம். இந்த 2 காரியங்கள். பெர்சியா தேசத்தில் அர்த்தசஷ்டா என்கிற ராஜா அரசாண்டு கொண்டிருந்தார். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் பாபிலோனில் அடிமைப்பட்டிருந்தார்கள். 70 வருடங்கள் அங்கேயே இருந்தார்கள். அந்த சமயத்தில் பாபிலோனில் இருந்த எஸ்ரா என்னும் தேவ மனிதன் ஒருவர் இருந்தார். அந்த தேவ மனிதனும் கர்த்தருடைய மற்ற இஸ்ரவேலர்கள் பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து அவர்கள் எருசலேமுக்கு தேவாலயம் கட்ட வர தொடங்கினார்கள். வருவதற்கான ஆயத்தத்தை செய்தார்கள். ஏற்கனவே அங்கிருந்து ஜனங்கள் வந்திருந்தார்கள் எருசலேமுக்கு. அங்கு வந்து பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். ஆனால் பலிபீடத்தின் கட்டுமான பணியில் அதை கட்டும் பொழுது அவர்கள் பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நிமித்தம் அந்த காரியம், தேவாலயம் கட்டும் பணி, அது தடையாக இருந்தது. செயல்பட்டு முடிவடையவில்லை. அதாவது தொடர்ந்து செய்யப்படவில்லை, தடைப்பட்டு கொண்டே இருந்தது. இந்த காலத்தில் தான் அர்த்தசஷ்டா ராஜாவின் காலத்தில், இது குறுகிய காலம்தான், அந்த காலத்தில் எஸ்ராவும், அதாவது பாபிலோனில் இருந்த தேவ மனிதனும் அரண்மனையில் ராஜாவுக்கு மிகவும் நெருக்கமான இடத்தில் இருந்த எஸ்ரா என்னும் மனிதனும் தேவ மனிதனும் இந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாக, தேவாலயம் கட்டும் பணியை நிறைவேற்றும்படியாக முயற்சி எடுத்தார்கள். அதனால் அங்கிருந்த இஸ்ரவேலர்களிடத்தில், ராஜாக்களிடத்தில், பிரபுக்களிடத்தில் எல்லாம் அவர்களிடம் சொல்லப்பட்டது, இப்படி எஸ்ரா அவர் வந்து தேவாலயம் கட்டப் போகிறார் என்று. அப்பொழுது ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் பலர் காணிக்கைகளை கொடுத்தார்கள். பலர் புறப்பட்டு எருசலேமுக்கு வரவும் தொடங்கினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களிடம் அதிகமான வெள்ளியும் பொன்னும் பொக்கிஷங்களும் சேர்ந்தது. இவைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு எஸ்ரா புறப்பட்டார் தன் ஜனங்களோடு, அதாவது எருசலேமுக்கு தேவாலயம் கட்டுவதற்கு. அவர்கள் பாபிலோனில் இருந்து புறப்பட்டு அவர்கள் வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது எஸ்ரா வந்து அகாவா என்ற ஒரு ஆற்றில் கலக்க போகிற ஒரு நதி, அதாவது ஒரு கால்வாய் அங்கிருந்தது. அந்த இடத்தில் வந்தபோது, அகாவாவுக்கு அருகில் நதியண்டையில் வந்த பொழுது அங்கே தங்குகிறார்கள். 3 நாள் அந்த இடத்தில் புறப்பட்டு வந்த எஸ்ராவும் இஸ்ரவேலர்களும் அவர்கள் கொண்டு வந்த பொக்கிஷங்களோடு அங்கே தங்குகிறார்கள். அப்பொழுது அங்கு தங்கும் பொழுது எஸ்ரா எல்லோரையும் ஆயத்தமாக, அதாவது அங்கு வந்திருக்கிற ஜனங்களை கணக்கு பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது இஸ்ரவேலர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள், ஆனால் லேவியர்கள் ஒருவரும் அங்கு இல்லை. இப்படி இருக்கும் பொழுது எஸ்ரா அங்கு வந்திருந்தவர்களை கணக்கு பார்க்கிறார். அவர்களில் லேவியர்கள் யாரும் இல்லை. அப்படி லேவியர்கள் இல்லாத நிலையில் இஸ்ரவேலர், லேவியர்கள் யாரும் இல்லை என்று தெரிந்ததும் எஸ்ரா இஸ்ரவேலின் தலைவரையும் அங்கிருந்த புத்திமான்களையும் அழைத்து கசிபியா என்னும் இடத்தில் இருந்த தலைவனிடத்திற்கு அனுப்புகிறார். அங்கிருக்கிற லேவியர்களை அழைத்து வரும்படி இவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். அந்த தலைவரையும் இங்கிருந்த புத்திமான்களையும் அவர்களோடு எடுத்து எஸ்ரா பேசி, நீங்கள் போய் கசிபியா தலைவனிடத்தில் போய் பேசுங்கள், அங்கிருக்கிற லேவியரை அழைத்து வாருங்கள் என்று எஸ்ரா சொல்லி பேசி அவர்களை ஆள் அனுப்புகிறார் அழைத்து வரும்படி. இப்படியாக அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். அங்கு போன பின்பு கசிபியா தலைவனிடத்தில் அதே போல எஸ்ரா கற்பித்தபடியே இவர்கள் புத்திமான்களாய் பேசி அங்கிருந்த லேவியர்களை அழைத்து வருகிறார்கள். லேவியர்கள் வந்தவர்கள் மகேலியின் புத்திரர் 18 பேரும், மெராரியின் புத்திரர் 20 பேரும், நிதனேமியர் 220 பேரும், மொத்தம் 258 லேவியர்களை இவர்கள் அழைத்து வருகிறார்கள். இப்படியாக இவர்கள் வந்து சேர்ந்தார்கள். லேவியர்கள் வந்த பின்பு
அந்த அகாவா என்னும் அந்த இடத்தில், அந்த நதி அண்டையிலே, அதாவது அகாவாவுக்கு போகிற அந்த நதியின் அண்டையிலே இவர்கள் அங்கே தங்கியிருந்தார்கள். அப்பொழுது எஸ்ரா, வேதபாரகனாகிய எஸ்ரா, அவர் உபவாசம் என்று கூறுகிறார். எஸ்ரா இப்படி லேவியர்கள் எல்லாம் வந்த பின்பு அங்கு உபவாசம் என்று கூறுகிறார். ஏனென்றால் இவர் பாதுகாப்புக்காக, அதாவது பல கிலோ கணக்கான தங்கம், வெள்ளி போன்ற பொருட்களோடு இவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது கொள்ளையடிக்கிறவர்கள், திருடர்கள் வந்து திருடி கொள்ளாமலும், அவர்கள் மேல் எந்தவித தீங்கும் செய்து விடாமலும், பொக்கிஷங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விடக் கூடாது என்பதற்காக ராஜாவினிடம் இவர்கள் ராணுவ பாதுகாப்பை கேட்டிருக்கலாம், போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருக்கலாம். இவ்வளவு பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகும் பொழுது தேசத்தின் காவலாளர்களை அவர்கள் அழைத்து சென்றிருக்க வேண்டும். ஆனால் எஸ்ரா அதை கேட்பதற்கு வெட்கப்பட்டார் என்று அவரே சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவர் ராஜாவிற்கு இந்த காரியங்கள் நடப்பதற்கு முன்பாக ராஜாவினிடத்தில் பேசும் பொழுதே அவர் ஒரு காரியத்தை சொல்லி இருந்தார். கர்த்தரை குறித்து அவர் பேசும் பொழுது, கர்த்தர் எங்கள் துணையா இருக்கிறார், அவர் எங்களை பாதுகாக்க வல்லவர், அவரை தேடுகிறவர்களுக்கு எப்பொழுதும் நன்மையே செய்கிறவர், அவர் தமக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பவர்களுக்கு அவர் தம்முடைய வல்லமையையும் அவருடைய கோபத்தையும் காட்டுவார், அவரை நம்பி அவரையே சார்ந்திருக்கிறவர்களுக்கு அவர் எப்பொழுதும் கேடகமாய் இருந்து எல்லா வல்லமையும் அவர் நன்மைக்கே அவர் செய்வார், நன்மையான காரியங்களையே அவர்களுக்கு தருவார் என்று எஸ்ரா சொல்லி இருந்தார் ராஜாவினிடத்தில். இப்படி சொல்லிவிட்டு கர்த்தர் பேர் விசுவாச அறிக்கை செய்துவிட்டு பின்பு போய் எனக்கு பாதுகாப்புக்கு அதிகாரிகளை அனுப்புங்கள் என்று கேட்பதற்கு எஸ்ராவுக்கு வெட்கமா இருந்தது. அதனால் அவர் கேட்கவில்லை. இப்படியாக அவர்கள் அகாவா நதியண்டை வரைக்கும் வந்து விட்டார்கள். இப்பொழுது எஸ்ரா தம்முடைய பாதுகாப்புக்காக பொன் பொருள்களோடு பத்திரமாய் எருசலேமுக்கு கொண்டு போய் பலரோட பணம், அது பலருடைய பொக்கிஷம், இப்படி இருக்க அதை பத்திரமாக எருசலேமுக்கு கொண்டு போய் கர்த்தருடைய சன்னதியில் சேர்க்க வேண்டும், தேவாலயத்தில் கொடுக்க வேண்டும் என்பதினால் அவர் கர்த்தரிடத்தில் உபவாசித்து ஜெபிக்கிறார். தான் செய்யும் காரியம் வாய்க்க பண்ணும் என்று கர்த்தரிடத்தில் அவர் உபவாசித்து ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிப்பதற்கு அவருடைய விசுவாசம் மிகவும் முக்கியம். ராஜாவை விசுவாசிக்கவில்லை, காவலாளர்களை விசுவாசிக்கவில்லை, கர்த்தரை விசுவாசித்தார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். கர்த்தர் எங்களை காப்பார் என்று ராஜாவின் முன்பாக சொன்னார். இப்படி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து இப்படி நடந்து கொண்டு அவர் உபவாசத்தை கூறுகிறார். இப்படி அங்கிருந்த எல்லோரும் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிட்டார். கர்த்தருடைய கிருபை அவர்களுக்கு கிடைத்தது. அதன் மூலம் அவர்கள் மன தைரியம் கொண்டு முழு பலத்தோடு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார், நான் உங்களை பாதுகாப்பேன், தைரியமாய் புறப்பட்டு செல்லுங்கள் என்று கர்த்தர் பேசி இருப்பார். அதனால் தைரியம் கொண்டு எஸ்ரா புறப்பட்டு அடுத்த காரியத்தை நிறைவேற்ற நினைக்கிறார். அதாவது எஸ்ரா சொல்லிய வார்த்தை, கர்த்தரை தேடுகிறவர்களோடு கர்த்தருடைய கரம் எப்பொழுதும் அவர்களுக்கு நன்மையாகவே, ஜனங்களுக்கு கர்த்தருடைய கரம் நன்மையாகவே இருக்கிறது என்றே எஸ்ரா சொல்லியிருந்தார். அதன்படியே கர்த்தருடைய கரம் எஸ்ராவுக்கு நன்மையாகவே நடந்தது. அப்படியாக அவர்கள் உபவாசித்து ஜெபித்த பின்பு அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு சென்றார்கள். அப்படி அவர்கள் புறப்பட்டு போகும்போது 650 தாலந்து வெள்ளியையும் 100 தாலந்து தங்கத்தையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். 650 தாலந்து வெள்ளியையும் 100 தாலந்து பொன்னையும் எடுத்துக்கொண்டு அவர் புறப்பட்டு வந்தார்கள். அதோடு கூட 1000 தங்க காசுகளையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அது மட்டும் அல்லாமல் 20 தங்க கிண்ணிகளையும் கொண்டு வந்தார்கள். 2 தங்கம் என்றே சொல்லப்பட்ட 2 வெண்கல பாத்திரங்களையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இப்படியாக இவைகள் எல்லாம் எருசலேமுக்கு எஸ்ராவின் காலத்தில் அவருடைய தலைமையில் எடுத்துக்கொண்டு வரப்பட்டது. இப்படி அவர்கள் எருசலேமுக்கு வந்த பின்பு 3 நாட்கள் அங்கே தங்கியிருந்தார்கள். அதன் பின்பாக அவர்கள் கொண்டு வந்த பொக்கிஷங்களை எல்லாம்
தேவாலயத்து பிரதானிகளிடத்திலும் பொறுப்பாளர்களிடத்திலும் எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். இப்படி அவர்கள் கணக்கு பார்த்து எல்லாவற்றையும் எழுதி கணக்கு பார்த்து பொருள்களை ஒப்புவித்தார்கள். எல்லாம் மிக சரியாக எழுதி என்னென்ன பொருட்கள் எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பெற்றிருக்கிறோம் என்று கணக்கெழுதி கொடுத்தார்கள். மீட்கப்பட்ட இஸ்ரவேலர்கள், பாபிலோனிலிருந்து புறப்பட்டு மீட்கப்பட்டு வந்த இஸ்ரவேலர்கள் 12 காளைகளையும் 96 ஆட்டு கடாக்களையும் கர்த்தருக்கென்று சந்தோஷமாக சர்வாங்க தகன பலியை செலுத்தினார்கள். ஏனென்றால் கர்த்தரிடத்தில் இத்தனை காலம் 70 வருடங்கள் இருந்து அவர்கள் புறப்பட்டு மீண்டு உயிரோடு மீண்டுமாக எருசலேமுக்கு வந்ததினால் சந்தோஷமாக கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள். பாவ நிவாரண பலியாக 12 வெள்ளாட்டு கடாக்களையும் 12 கோத்திரத்தின் கணக்கின்படி அவர்கள் செலுத்தினார்கள். அவர்கள் எருசலேமுக்கு புறப்பட்டு வந்து சேர்ந்த நாள் 1ஆம் மாதம் 12ஆம் தேதியாய் இருந்தது. அந்த நாளில் வந்தார்கள். அதன் பின்பு 3 நாட்கள் கழித்து பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைத்து கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் எஸ்ரா ராஜாவினிடத்தில், அகாஸ்வேரு ராஜாவினிடத்தில் கடிதங்களை பெற்றுக்கொண்டு வந்தார். அதாவது அவர் எழுதி கொடுத்த கடிதங்கள், ராஜாவின் முத்திரை போடப்பட்டு அவருடைய கையினால் எழுதி கொடுக்கப்பட்ட கடிதங்கள் எடுத்து வந்தார். அவைகள் எருசலேமில் உள்ள ராஜாவின், அகாஸ்வேரு ராஜாவின் அதிகாரிகளுக்கு கொண்டு வந்து கொடுத்தார். ஏனென்றால் இவர்கள் எருசலேமில் தேவாலயம் கட்டுவதற்கு எந்த தடைகளையும் ஏற்படுத்திவிடக் கூடாது. அதனால் ராஜாவின் இடத்தில் கடிதம் வாங்கி வந்து, இதோ நாங்கள் தேவாலயம் கட்டப் போகிறோம், இதற்கு ராஜா அனுமதி அளித்திருக்கிறார் என்று ராஜாவின் கடிதத்தை கொண்டு வந்து எஸ்ரா அங்கிருந்த அதிகாரிகளிடத்தில் கொடுத்தார். அந்த அதிகாரிகள் அதை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஆலயம் கட்டும் பணிக்கு உதவியாய் இருந்தார்கள். அவர்களும் உதவி செய்தார்கள். இப்படியாக எஸ்ரா பாபிலோனிலிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார். அவரோடு கூட இஸ்ரவேலர்கள் பொக்கிஷங்களோடு கர்த்தருக்கு காணிக்கையோடு வந்து சேர்ந்து கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள். இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நிறைவேறியது. இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், அதாவது கர்த்தரிடத்தில் முழு விசுவாசத்தோடு இருக்கும்போது, நாம் கர்த்தரிடத்தில் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசித்து நாம் உபவாசித்து ஜெபித்து நாம் எந்த காரியத்தை செய்தாலும் எல்லா தடைகளும் நீங்கி போய் நமக்கு சமாதானமாக காரியங்கள் நிறைவேறும். உபவாசம் தடைகளை நீக்கி போடும். எல்லா காரியங்களையும் நல்லபடியாக செய்ய வைக்கும். கர்த்தரிடத்தில் விசுவாசத்துடனும் நாம் செய்யும் காரியங்களில் வெற்றி பெற அவைகள் தேவ சித்தத்துடன் செயல்பட வேண்டும். அந்த காரியத்தை செய்வதற்கு நாம் உபவாசித்து முதலில் தேவ சித்தத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி செய்கிற காரியங்கள் வெற்றி பெறும். அப்படி காரியங்கள் செய்யும் பொழுது அது தடைப்படாதபடிக்கு நாம் உபவாசித்து ஜெபித்து அதன் பின்பு அந்த காரியங்களை செய்யும் பொழுது முழு வெற்றியையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதே போல நாமும் செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை பற்றிக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.